நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. நம்பிக்கை 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 இல்லாமல் வாழ்வு இல்லை. ஏமா பேச மாட்டேங்கிற? காயத்ரி, இந்த நேரத்துல உன்ன ஒரு கேள்வி கேட்காம என்னால இருக்க முடியலமா. என்னம்மா? உனக்கு ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர்ங்கிற ஈகோ அப்படிதானே? அதுல தப்பு இல்லையம்மா. பல பேர் மத்தியில ஆனந்த அன்னைக்கு நீ அவமானப்படுத்தினப்போ அவருக்கும் இப்படிதானமா இருந்திருக்கும். புருஷங்கிற பதவிக்கு எல்லாத்தையும் விட ஈகோ அதிகம்மா. என்னம்மா பேசுற நீ? ஆனந்த் தப்பு செஞ்சாரு, அத நான் கண்டிச்சேன். இதுல தப்பு என்னோடது இல்லையே. ஆனா வயசுக்காக என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? அப்படின்னா வயசு சலுகைய வச்சுட்டு யார் வேணாலும் தப்பு செய்யலாமா? காயத்ரி, உனக்கு வர வர கோபம் அதிகமா வருது. ஏன் பக்கம் நியாயம் இருக்கு, ஏன் கோவத்துல தப்பு இல்லையேம்மா. இல்ல காயத்ரி, நியாயங்களை நம்ம எல்லார்கிட்டயும் பேச முடியாது. பேசுவேன், பெரியம்மாவை தவிர யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் பேசுவேன். ஆனா இப்படி கோவப்படுறதும் தேவையில்லாத கண்டிப்போம் பெரியம்மா இன்னொரு தடவை என்கிட்ட காட்டினா நான் சும்மா இருக்க மாட்டேன். தப்பு காயத்ரி, பெரியம்மாவை பார்த்து சமாதானமா பேசு, கோபத்தை வளர்த்துக்காத. உன்னை கண்டிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு பெரியம்மாவை பார்த்துட்டு ஆபீஸ் போற வழியை பாரு. என்ன? சரிம்மா, போ. காயத்ரிக்கு இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அவ ஏன் கூட இருக்கிறதானா? ஆமா, நீ பதவி கொடுத்த, அந்தஸ்து கொடுத்த, மகள்னு உறவை கொடுத்த. அதை காப்பாத்திக்க வேண்டிய கட்டாயம் அவளுக்கு வந்ததுனாலதான் ஆனந்த எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இல்ல இல்ல, காயத்ரி நல்லா வாழணும் தானே நான் என்னைக்குமே ஆசைப்பட்டேன். நந்தினி, உன் மக தனக்கு பிடிச்சவன் கிடைச்சதும் அம்மானு கூட பார்க்காம உன்னை உதறிட்டு போனா. ஆனா இந்த காயத்ரி உனக்காக தன் புருஷனையும் உதறிக்கா. என்னை விட்டு விலகினாதான் காயத்ரி வாழ்க்கையில சந்தோஷம் வருமா? இல்லைன்னா வரவே வராதா? வரும். ஆனா எப்ப வரும் தெரியுமா? அவளா உன்னை விட்டு விலக மாட்டா, நீயா விலக்கு. அப்பதான் அவ வாழ்க்கையில சந்தோஷம் வரும். அப்போ காயத்ரி என்னை விட்டு விலகினாதான் சந்தோஷமா இருப்பாளா? காயத்ரி சந்தோஷமா இருக்கணும், அவ வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அதுக்கு நான் தான் விலகணும்னா அதையும் நான் செய்றேன். இத பாருங்க மிஸ்டர் சுப்பிரமணியம், காயத்ரி விஷயத்துல நீங்க இனிமேல் எதுவுமே தலையிடக்கூடாது. இனிமேல் நீங்க ஒரு வார்த்தை பேச வேண்டாம், நான் பேசுறத மட்டும் கேளுங்க. முதல்ல டெண்டர் மேட்டர்ல கோட்டு விட்டா கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம். அதுக்கு காரணம் காயத்ரியோட புருஷன் ஆனந்த். கையெழுத்து வாங்காம விநாயகத்துக்கிட்ட பணத்தை கொடுத்தாலாம். என்னால இதை நம்ப முடியல. ஆபீஸ்ல அதிகாரம் தூள் பறக்குது, எல்லாரையும் அவமானப்படுத்துறா. கருப்பா இருந்தா காக்கா குயிலாடுமா? என் சீட்ல உட்கார்ற யாரும் நந்தினி ஆயிட முடியுமா? என் பொண்ணு சக்தியை பிரிஞ்சு நான் துடிச்சேன். அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க காயத்ரி ராசி கெட்டவன். ஆனா அப்ப அதெல்லாம் நான் நம்பல. ஆனா இப்ப எனக்கே தோணுது
காயத்ரி ராசி கெட்டவதான். நானா இப்படி பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் பட்ட அடிகளும் அவமானங்களும் தான் என்ன இப்படி பேச வைக்குது. எத்தனை அடிகளை தான் ஒரு மனுஷியால தாங்கிக்க முடியும்? என் கூட இருக்காத, என் மூச்சிலேயே முழிக்காத, இந்த வேலையை விட்டு உடனே போயிடுன்னு நானா எப்படி சொல்ல முடியும்? அவளா புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போறதுதானே நல்லது. அப்படி போனா என்ன புடிச்ச கெட்ட நேரம் முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். இனிமே காயத்ரிங்கிற பேரையே நான் கேட்க கூடாது. இல்லம்மா, காயத்ரி, காயத்ரி, நெல்ல, காயத்ரி, எங்க ஓடுற? நீ காயத்ரி காதுல விழணும் தானே இப்படி பேசின? எதுக்காக பேசின? உன் மகன் தன் புருஷனோட வாழணும் தானே பேசின? இப்ப நீயே போய் தடுத்து அந்த பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போட போறியா? சொல்லு நந்தினி, சொல்லு. இல்ல இல்ல, என்ன மன்னிச்சிடு காயத்ரி, என்ன மன்னிச்சிடு. பெரிய பாவம் பண்ணிட்டேம்மா. ஒரு மகன் நானே என்னை விட்டு விலகி போயிட்டா. இன்னொரு மகனை நானே அனுப்பிட்டேன். இனிமே இந்த பூமியில நான் யாருக்காக வாழணும்? என்ன மன்னிச்சிடுமா. என்னம்மா இது? என்ன நீ தூங்கலையா? குறுக்கீர எடுக்க நடக்கிற? காலையில வெளியில போன காயத்ரி இன்னும் வீட்டுக்கு வரல மாமா. ஏமா கவலைப்படுற? ஆபீஸுக்கு போயிருப்பா, இல்ல நந்தினியை பார்க்க போயிருப்பா. வந்துருவாமா. இல்ல மாமா, லேட் ஆனா அவ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. வயித்துல புள்ளையும் மனசுல பாரமும், இதுல எல்லாரோட சாபமும் வேற. காயத்ரி நினைச்சா எனக்கு தூக்கமே வரதில்ல மாமா. கவலைப்படாதம்மா, காயத்ரி பக்கம் கடவுள் இருக்காருமா. இல்ல தாத்தா, காயத்ரி, என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது புது பிரச்சனையா? அம்மா, என் நிலைமையில வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் உயிரையே விட்டுருப்பாமா. காயத்ரி, என்ன பேசுற நீ? இப்ப உயிரை விடுற அளவுக்கு என்ன ஆச்சு? காயத்ரி, நீ கோழை இல்லம்மா, ஏன் இப்படி பேசுற? நான் கோழை இல்ல தாத்தா, ஆசா பாசம் இருக்கிற ஒரு பொண்ணு, வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற ஒரு தாய். எனக்கும் உணர்ச்சிகள் இருக்காதா தாத்தா? காயத்ரி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஆச்சு இப்போ? இல்லம்மா, முதல்ல ஆபீஸ்ல வச்சு பெரியம்மா என்ன அவமானப்படுத்தினாங்க. சரி, சூழ்நிலை காரணமா இருக்குன்னு நானும் அதை பெருசுப்படுத்தல. அடுத்தபடியா ஃபேக்டரியில தப்பு செஞ்ச ஒரு சீனியர் ஸ்டாஃப கண்டிச்சேன்னு பெரியம்மா என்ன அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அதான் நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டியேமா. காயத்ரி, தாய்க்கும் மகளுக்கும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல இருக்கிற சண்டெல்லாம் அதிக நாள் நீடிக்காதுமா. இல்லம்மா, நம்ம குடும்பத்துல நடக்கிற இந்த சண்டைக்கு ஆயுள் ரொம்ப கெட்டி. பெரியம்மாவும் சக்தியும் பிரிஞ்சு இருக்காங்க, நானும் ஆனந்தும் விலகி இருக்கோம். சரிம்மா, இப்ப என்ன பிரச்சனை? நான் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க என்ன பத்தி தாறுமாற பேசிட்டு இருந்தாங்க. நம்ம பெரியம்மா யார்கிட்ட? கார்டன்ல செல்போன்ல பேசிட்டு இருந்தாங்க. அநேகமா நம்ம மேனேஜரா இருக்கும்னு நினைக்கிறேன். நந்தினி என்ன சொன்னாங்க? நான் ராசி கெட்டவளாம். என்னாலதான் பெரியம்மாவுக்கு இத்தனை கஷ்டங்களாம். நந்தினியா அப்படி சொன்னாங்க? உன்னாலே நம்ப முடியலம்மா, மனசு பதறது இல்ல. நான் சொல்லியே உன்னால தாங்க முடியலையே. இத நேர்ல கேட்ட எனக்கு எப்படி இருந்திருக்குமா? டெண்டர் நஷ்டம், ஃபேக்டரியோட லாஸ், இது எல்லாத்துக்கும் மேல சக்தியோட பிரிவு, இது எல்லாத்துக்குமே என் ராசி தான் காரணமாமா.
இப்படி ஒரு அவலம் எனக்கு தேவையாமா? பெரியம்மா அப்படி பேசலாமாமா? நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? அழக்கூடாது, நிமிர்ந்து நிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையேம்மா. பெரியம்மாவை இப்படி பேசின பிறகு இந்த பந்தமா பாசமா எனக்கு எதுக்குமா? நீ நந்தினி கிட்ட பேசலையா? நான் பார்க்கவே இல்லம்மா, அப்படியே ஓடி வந்துட்டேன். நான் எதுக்கு பார்க்கணும்? ஏன் பேசணும்? என்ன பத்தி இப்படி ஒரு அபிப்பிராயம் பெரியம்மாவுக்கு ஏற்பட்ட பிறகு நான் எதுக்கு அங்க இருக்கணும்? எனக்கு அப்பா கூட வாழ கொடுத்து வைக்கல. எனக்கு அமைஞ்ச புருஷனும் சரியில்லம்மா. அம்மா ஸ்தானத்துல இருக்கிற பெரியம்மாவோ என்ன ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது சொல்லுமா? காயத்ரி, அப்படிலாம் பேசாதம்மா. உனக்கு நான் இருக்கேன், தாத்தா இருக்காரு, எல்லாம் சரியாயிடுமா? இல்லம்மா, இதெல்லாம் சரி ஆகாதும்மா. சரி ஆகாது. காயத்ரி, மாமா, நந்தினி ஏன் இப்படி பேசினாங்க? காயத்ரி மேல உயிரே வச்சிருக்கிற நந்தினி ஏன் தொடர்ந்து இப்படி அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க? நானும் என் பொண்ணும் மாளிகையில வாழாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கும் மானம் இருக்கு மாமா. அவசரப்படாத ஜெயந்தி. நந்தினிக்கு உனக்கும் 25 வருஷ பழக்கம் இருக்கு இல்லையா? அதனாலதான் மாமா குழம்பி போய் நிக்கிறேன். தான் மகளுக்கு தர வேண்டிய மரியாதையெல்லாம் ஏன் மகளுக்கு கொடுத்த நந்தினியா இன்னைக்கு காயத்ரி ராசி கெட்டவேன்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஏன் மாமா? எனக்கு அது புரியுதுமா. சில சமயம் பாசம் தானே கூண்டுக்குள்ள போய் அடப்பட்டுக்கும், திறந்து விட்டாலும் வெளியே வராதுமா. இதுக்கு என்ன மாமா அர்த்தம்? நீதானம்மா காயத்ரி நந்தினியை விட்டு பிரிஞ்சு வந்து வாழணும்னு ஆசைப்பட்ட. அந்த ஆசையை இப்ப நந்தினி நிறைவேற்றிருக்கா. புரியல? தன்னையே வெறுக்கிற மாதிரி நாடகமாடி உன் பொண்ணை உன்கிட்டயே திருப்பி அனுப்பிச்சிருக்காமா. மாமா, ஆமாம்மா. நீ இப்போ நன்றி சொல்ல வேண்டியது நந்தினிக்கு தான். போ. நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க சார். இன்னைக்கு ராம்கோபால் இண்டஸ்ட்ரீஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த நந்தினி. காயத்ரி இப்ப ஆபீஸ்ல இல்ல சார். எதுவா இருந்தாலும் நீங்க மிஸ்டர் ராகவனை காண்டாக்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும்னா எனக்கு டைரக்டா ஃபோன் பண்ணுங்க. ஓகே? வாங்க ஜெயந்தி. என்ன ஜெயந்தி? ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? அன்னைக்கு வசந்த் என் கழுத்துல ஒரு தாலி கட்டிட்ட காரணமா கருப்பணியா இருந்தும் என் வாழ்க்கையில குறுக்க வராம விட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு என் மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கசப்பான நாடகத்தை நடத்தி இருக்கீங்க. எங்களோட வாழ்க்கைக்காக இன்னும் எத்தனை தியாகம் செய்வீங்க நந்தினி? காலம் முழுக்க நான் உங்களுக்கு கடனாளியா தான் இருக்கணுமா? இல்ல ஜெயந்தி, நான் என்னைக்குமே உங்களையும் என்னையும் பிரிச்சு பார்த்ததில்ல. காயத்ரி என் பொண்ணு, அவ நல்லா சந்தோஷமா வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அவ பெரியமா நானே தடையா இருக்கலாமா? இந்த விஷயத்த காயத்ரிக்கு எடுத்து சொன்னா இந்த உலகத்துல நீதான் பெரியமா எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு ஆனந்த் தேவையில்லைன்னு பிடிவாதம் பிடிப்பா. காயத்ரி வாழ வேண்டிய பொண்ணு, அதான் இந்த நாடகத்தை நடத்தினேன். அதுக்காக அவளே உங்களை வெறுக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணுமா?
என் வயித்துல பிறந்தது என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிடுச்சு. நான் சுமக்காத என் பொண்ணு என் மேல உயிரையே வச்சிருக்கா. அந்த குழந்தைக்காக நான் இது கூட செய்யலன்னா நான் அம்மான்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இது பாருங்க, நமக்குள்ள நடந்த இந்த பேச்சு நமக்குள்ளேயே இருக்கட்டும். காயத்ரிக்கு தெரிய வேண்டாம். வாங்க, உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? ஐயா டாடா, இன்னும் கொஞ்சம் மெதுவா போக வேண்டியதானே? பா வந்துட்டானுங்க, பழனிக்கு பாத யாத்திரை போற மாதிரி.